கடைசி தருணத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் என்ன செய்வது? கண்ணியமிக்கவர்களே, பெருமானாருடைய வழிகாட்டுதல் ஒவ்வொரு நற்காரியங்களையும் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். வைது இர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் சேர்ந்து காபாவை புனரமைப்பு செய்கின்றார்கள், புதுப்பிக்கின்றார்கள். புதுப்பித்து முடிந்ததற்கு பிறகு ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் இந்த நற்செயலை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. வத்துபா அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம், எங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று துஆ செய்தார்கள். பெருமானாருடைய வழிகாட்டுதலும் அவ்வாறுதான். நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் கடைசியில் இஸ்திக்ஃபார் ஓதுங்கள். எனவேதான் தராவியோட தஸ்பீஹை நீங்க பார்த்தீங்கன்னா 20 ரக்காத் முடிஞ்ச பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு என்று ஓதப்படுகிறது. பெருமானாருடைய வழிகாட்டுதல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். அந்த இபாதத்திலே இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செய்து அதை முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள் என்று காட்டினார்கள். கண்ணியமிக்கவர்களே, நற்செயல்களை செய்ததற்கு பிறகு மன்னிப்பு தேட வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆனால் நற்செயலே புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவருடைய நிலை என்னவாகும்? நற்செயல் புரிந்தவர்களையே நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நற்செயல்களை என்னவென்று தெரியாமல், தொழுகை என்னவென்று தெரியாது, இபாதத்துகள் என்னவென்று தெரியாது, அல்லாஹ்வுடைய நினைவு விட்டும் ஒரு அப்பாற்பட்ட வாழ்க்கை ரமலானுடைய காலங்களில் கூட. கண்ணியமிக்கவர்களே, அவரை நாம் என்ன சொல்வது? பாவங்கள் இருக்கின்றதே, அந்த பாவங்கள் தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு சோதனையை பெற்றுத் தருகிறது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். பாவம் செய்யாத மனிதர்கள் உலகத்திலே இல்லை. எல்லா நபிமார்களும் தௌபா செய்ததாக குர்ஆன் பேசுகிறது. அதெல்லாம் அந்த ஆயத்துகள் எல்லாம் சொல்லி காட்டி உங்களுக்கு அர்த்தம் கூறினால் நேரங்கள் அதிகமாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், அஸ்தக்ஃபிர் லி தம்பிக வஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். சூரா முஹம்மதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபியை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன். அஸ்தக்ஃபிர் லி தம்பிக வலில் முஃமினீன், நபியே உங்களுக்காகவும் மற்ற மூமின்களுக்காகவும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே சூரா முஹம்மதுடைய அடுத்த அத்தியாயத்திலே சூரா ஃபத்ஹிலே அல்லாஹ் பேசும் பொழுது மாதகத்தம மின் தம்பி, நபியே உங்களுடைய எல்லாவித பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட புனிதர்கள். இப்படி இருந்து ஒரு நாளைக்கு 100 தடவை நான் இஸ்திக்ஃபார் செய்யறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்யறேன். பாவம் கிடையாது. ஏன் அவ்வாறு செய்தார்கள் தெரியுமா? முஹத்திதீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது இப்படி கூறுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் தூங்கும் பொழுதும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவார்கள், ஆனால் உறங்கிவிட்டு ஒலு செய்யாமல் தொழுவார்கள். நாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். உறங்கிக் கொண்டிருந்து விட்டு அப்படியே எழுந்து தொழுதார்கள். கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உறங்கிவிட்டால் ஒலு முறிந்து விடுமே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் கண்ணு மட்டும் உறங்கியது, என்னுடைய உள்ளம் உறங்கவில்லை என்று சொன்னார்கள். என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினாலும் அவருடைய உள்ளங்கள் அந்த சட்டிக்குள்ள, ஒரு சட்டியில் தண்ணி வச்சு கொதிக்க விட்டா கலகல கலகல சத்தம் கேட்கும், அது மாதிரி கேட்டுக்கொண்டே இருக்கும் உள்ளத்தில். அல்லாஹ் தாலாவுடைய பயம், அல்லாஹ்வுடைய நினைவுகள். ஆனால் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தருணங்களிலே உலக அலுவல்களிலே, மனைவி மக்களுடைய தேவைகளிலே, வியாபாரத்திலே, மற்ற உலகத்துடைய அலுவல்களிலே ஈடுபட்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு எங்கே மறந்து போய்விடுமோ
வருஷத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை தௌபா செஞ்சாங்க. கண்ணியமிக்கவர்களே, சதா உலகத்துடைய அலுவலர்களிலே இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிப்பு தேடணும்? மன்னிப்பு தேடுவது என்பது ஒன்று நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவது ஒன்று. இரண்டாவது, அதனால் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடிய பரக்கத்துகள் இருக்கிறதே அளப்பரியது, சாதாரணமான விஷயம் இல்லை. வெறுமனே பாவம் மன்னிப்பு தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அடுத்து ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஸிபல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, காலமெல்லாம் மன்னிப்பு தேடுகிறார்களோ அல்லாஹ்விடத்திலே, வமின் லீக்கின் மஹ்ரஜா, அவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லாவித சோதனைகளும் நகர்ந்து விடுகிறது. வமின் ஹம்மின் ஃபர்ஜா, அவருடைய கவலைகள் எல்லாம் அத்து போய் விடுகிறது, நீங்கி விடுகிறது. வயர்சுக்குஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறார். ஜுனீதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் பள்ளியில் உட்கார்ந்திருக்கிறார். ஒருத்தவர் அங்கிருந்து வந்தார். வந்தவரே, பெரியவரே, அல்லாஹ் தஆலாவுடைய இறைநேசரே, எனக்கு குழந்தை இல்லை, என்ன செய்யறதுன்னு கேட்டார். இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னார். திரும்பி ஒருத்தர் வந்தாரு, என்னுடைய காடுகள் எல்லாம் ரொம்ப காஞ்சு போயிட்டு இருக்குது, மழை இல்லை, என்ன செய்யறதுன்னு கேட்டார். அவருக்கும் பார்த்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னார். மழை இல்லை, காடுலாம் வறட்சியா இருக்குது, வயல்லாம் விளைச்சல் இல்லை, தோட்டத்துறைகளெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்டார். இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னார். பக்கத்தில் இருந்த ஒருத்தவர் கேட்டாரு, அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னீங்க, இவருக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னீங்க. சொன்னாங்க, இதை நான் சொல்லவில்லை, சூரத்து நூஹை எடுத்து நீங்கள் பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கூறுகிறார்கள், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். வஇந்திதுக்கும் பிஅம்வாலிக்கும் பனீன் வஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அல்லாஹ் தஆலா வழங்குவான், பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்வான், உங்களுடைய தோட்டம் துறவுகளை அல்லாஹ் தஆலா நல்ல வளரச் செய்வான், வளர்ச்சி அடைய செய்வான் என்று நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஒரு பக்கம் இஸ்திக்ஃபார் செய்வதனால் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் ஏற்படுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் மலர்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய காரணியாக இருக்கின்றது. நம்முடைய பாவங்கள் தான் எல்லாவித சோதனைகளுக்கும் ஆணிகள் நம்முடைய பாவங்கள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்றான், வை துஸிபுக முஸீபத்தும் பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்களுக்கு ஒரு சோதனை வந்தால் அது உங்களுடைய பாவங்கள் தான் காரணம். பொருளாதாரத்தில் அடி வாங்குதா, உடனே நம்ம சகாத்து கொடுத்தோமா, நம்முடைய பொருளாதாரம் கரெக்டான முறையில ஹலாலான முறையில சம்பாதிச்சிருக்கோமா, இல்ல ஹராம் கலந்துருச்சா, அல்லது யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருக்குதா, கடன் கொடுக்க வேண்டியது இருக்குதா, அல்லது அல்லாஹ்வுடைய கடமைகள் சகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டோமா என்று பார்க்க வேண்டும். பார்த்து அதை சரி செய்ய வேண்டும். நோய் வந்து விட்டதா, உடலிலே ஏதாவது நோய் வந்து விட்டதா, நம்முடைய விவாதத்துகள், நம்முடைய நோம்புல ஏதாவது குறை வைத்து நோம்பை விட்டு விட்டோமா, அல்லது ஏதாவது தொழுகையை விட்டு விட்டோமா என்று பார்க்க வேண்டும். இப்படியாக நமக்கு ஏற்படக்கூடிய நேரக்கூடிய அனைத்து சோதனைகளுக்கும் காரணம் நம்முடைய பாவங்கள் தான் காரணம். மூன்றாவதாக கண்ணியமிக்கவர்களே, பாவங்கள் என்பது சிறு சிறு பாவங்கள் தானே என்று நாம் நினைத்து விடலாம். கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அற்புதமாக விளக்கம் கொடுப்பார்கள். நீ சாதாரண தவறுகளை, சின்ன சின்ன தவறுகளை அலட்சியப்படுத்தி விடாதே, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடாமல் அலட்சியப்படுத்தி விடாதே. ஏனென்று சொன்னால், ஒரு குடம் தண்ணி எடுத்து அப்படியே ஒரே நேரத்தில் கவுத்துனா அது தண்ணி கீழே ஊற்றிடும், ஆனால் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே குடத்துல கீழே ஒரு ஓட்டையை விட்டு மேலே தொங்க விடுங்க குடத்தை, அந்த தண்ணி சொட்டி 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 கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வந்து பாருங்க, அந்த குடத்துடைய தண்ணி முழுவதும் காலியாக போன பிறகு அந்த இடத்துல ஒரு பள்ளம் வந்துடும், அது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் முதல்ல ஊத்துறது ஒரு குடம் தண்ணி, அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை,
விழும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இது போன்றுதான் சிறு சிறு தவறுகளை இது என்ன மனுஷன் செய்யாதவங்க சொல்லி நீ அலட்சியப்படுத்தினால் அது உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே எந்த தவறுகளாக இருந்தாலும் கண்ணியமிக்கவர்களை அதற்கு நாம் தௌபா செய்ய வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய பாவங்கள் தான் மறுபுற வாழ்க்கையின் சோதனையாக மாற்றுகிறது. ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறு பிள்ளை, ஒரு 11 வயது சிறுவர், அம்மா சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறாங்க, உணவு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உணவு சமைச்சா அந்த காலத்துல கேஸ் இல்லை இல்லையா, கேஸும் இல்லை மண்ணையும் இல்லை, விறகடுப்பு தான். அப்போ விறகடுப்பு என்ன செய்வாங்க, முதல்ல சின்ன சின்ன சிறு சிறு குச்சிகளை முதல்ல வச்சு நெருப்பு பத்தி விட்டு அதுக்கு பிறகு பெரிய கட்டையை தூக்கி வைப்பாங்க. இதான வழக்கம் விறகடுப்புல. இதை பார்த்துட்டு ஓட அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேரன். அவங்க தாயார் வந்து கேட்டாங்க, ஏப்பா அழுகிறேன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா நீ அடுப்பு பற்ற வைக்கும் போது சிறு சிறு குச்சிகளை வச்சு என்ன செஞ்சுட்ட, முதல்ல நெருப்பை பத்தி விட்டு அப்புறம் பெரிய கட்டை தூக்கி வச்ச. அல்லாஹ் தஆலா எங்களை போன்ற சிறுவர்களை நரக நெருப்பை மூட்டுவதற்காக எங்களை போன்ற சிறுவர்களை முதல்ல போட்டு நெருப்பை மூட்டி விட்டுட்டு அப்புறம் பெரியவங்களை அல்லாஹ் தூக்கி போடுவானோ நினைச்சு அழுது வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்ப நரகத்துடைய பயம் என்பது அன்றைய காலகட்ட சிறுவர்களை கூட பாதிக்கிறது. ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ரோட்டுடைய ஓரத்தை கோழிய என்ன செய்யறாங்க, சுட்டு அதை சாப்பிட்டு இருக்கிறாங்க, சுட்டக்காரிய சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு அந்த